ஏய் பொம்மை, ஏய் பொம்மை, உனக்கு ஒண்ணு சொல்லவா? நான் ஏன் எப்பவும் ஈஷாவை செல்லம் செல்லன்னு கூப்பிடன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கணுமா? அது என்னன்னா அவ எப்பவுமே வந்து நான் ஆட்டி படைக்கிற பொம்மையா இருக்கணும். அவளுடைய ரிமோட் என் கையில தான் இருக்கணும். ஆமா. நான் எப்ப சிரிக்கணும்னு சொல்றனோ அப்ப சிரிக்கணும். நான் எப்ப அழ சொல்றனோ அப்ப அழணும். சபா, எப்ப நான் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கணும். அப்ப நீ கப் சுப்புன்னு உன் வாய் மேல விரல் வச்சு நீ ஒரு மூலையில உட்காரணும். நான் வச்சிருக்கிற பொம்மை உன்னுடைய சிரிப்பு, அழுக, உட்கார்றது, நிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, நடக்கிறது எல்லாமே என்னோட கையில தான் இருக்கு. எப்பவுமே என் கிட்ட தான் இருக்கும். எனக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னால நிம்மதியாவும் இஷ்டத்துக்கு மூச்சு விடவே முடியாது. அந்தாங்க பிடிங்க. கொழுந்தனாரே, வந்துட்டீங்களா? டீ போட்டு தரவா? சூரஜனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்பி வந்துட்டாரே. எங்க? ஆண்டவா, என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. புடி புடி. நல்ல வேலையும் கொழுந்தனார் வீட்ல இல்ல. இல்லனா அவர்கிட்ட இவன் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். போலீஸை விட இவரு கடுமையா நடத்துப்பாரு. ஐயோ தங்கம், என்னப்பா இப்படி அடிபட்டு இருக்கு? வா வீட்டுக்கு. இதோ அண்ணா வந்துட்டாரு. அண்ணா, அண்ணா உங்களுக்கு அடிபட்டு இருக்கு. அட அமைதியா இருங்க, அவன் முதல்ல உட்காரட்டும். இங்க பாருப்பா, அந்த போலீஸ்காரங்க ஒண்ணு போட்டு அடிக்கலாம் செய்யலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியமா. அந்த போலீஸ்காரங்க எல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணல. இரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். சித்தப்பா சொன்னாரு உங்களை போலீஸ் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் வெளில விட மாட்டாங்கன்னு. நீங்க யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம்ல பிட்டு பேப்பர் கொடுத்திருக்கீங்கல்ல. இந்த வாட்டி மாமியார் வீட்ல ரொம்ப நாள் இருக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா குலாப் சிங் தான் மேலிடத்துல போன் பண்ணிருப்பாரு. சரிதானே? இல்ல, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவர் ஏமா தேவையில்லாம தலையிட போறாரு? ஆனா அண்ணா, போலீஸ்காரங்க எப்படி உங்களை ஈஸியா வெளிய விட்டாங்கன்னு சொல்லுங்க. எங்க ஈஸியா விட்டாங்க? அவங்களுக்கு சட்டத்தை நான் கத்து கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதாவது என்னன்னா, சிஆர்பி செக்ஷன் 57 பிரகாரம் எந்த சாட்சியும் இல்லாம ஒரு ஆளை 2 மணி நேரத்துக்கு மேல லாக்அப்ல வைக்க முடியாது. அப்படி பண்ணா அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த ஆளே போலீஸ் மேல கேஸ் போடலாம். அவ்வளவுதான். 2 மணி நேரம் முடியறதுக்குள்ளேயே லாக்அப் திறந்து அந்த போலீஸ்காரங்க என்ன விட்டுட்டாங்க. அதாவது என்ன விடுதலை பண்ணிட்டாங்க. ரொம்ப ஸ்மார்ட்ல. உங்களுக்கு எப்படி செக்ஷனை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது? நான் கிரைம்ல PhD பண்ணிருக்கேம்மா. PhD? இங்க பாரு, முதல் தடவை உள்ள போகும்போது கிராஜுவேட் ஆன, 2வது தடவை உள்ள போகும்போது மாஸ்டர் ஆயிட்டேன், அப்புறம் திரும்ப போனதுக்கு அப்புறம் PhD ஆயிட்டேன். உங்களுடைய இந்த அண்ணன் எத்தனை தடவை சட்டத்தை மீறி இருக்கேன் தெரியுமா? அதனால சட்டத்துடைய ஒவ்வொரு செக்ஷனும் எனக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, பார்ட் டைமா வக்கீல் தொழில் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற பாட்டி? அதுக்கு முன்னாடி உன்னை யாரு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது? முதல்ல அவனோட பேரை சொல்லு. சொல்லுப்பா. அட பெரியமா, அதெல்லாம் விடுங்க. ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல வீட்டுல இருக்கீங்க? இன்னும் வேலை கிளம்பல? அம்மா மேல ஏதோ குத்தம் சொல்லி அந்த பெரிய வீட்டில் வரிசை இருக்காங்கல்ல, அவங்க 4 நாள் லீவ் கொடுத்து அமிச்சிட்டாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ற கடமை மட்டும் இல்லாம இருந்ததுன்னு வை, நான் எப்பவோ அந்த வேலையை விட்டுட்டே வந்திருப்பேன். இப்ப மட்டும் அவ என் கண்ணு முன்னாடி வந்தான்னு வை, பொலர்னு 2 அறை விடுவேன். இப்படியே சொல்லி சொல்லி அவளுக்கு 2000 அறை கொடுத்துட்டாங்க அம்மா. அதாவது கனவுல. அம்மா இருந்திருந்தா ஒழுங்கா வளர்த்திருப்பாங்க. அம்மாவும் இல்ல, அதான் பணத்திமிர்ல ஆடுறா.
சாப்பிடு. உனக்கு பிடிச்ச சப்பாத்தியோ குருமாவோ பண்ணி வச்சிருக்க. சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. பெரியமா, உங்க கையால செஞ்ச சாப்பாடு என்னைக்கு ருசி இல்லாம இருந்திருக்கு சொல்லுங்க, அது என்னைக்குமே ருசியா தான் இருக்கும். அடேங்கப்பா, அட 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 அட, விருந்தோம்பல் நடக்குதா இங்க? நல்லா சாப்பிடறதுக்கு கொடுங்க அவனுக்கு. அதுவும் இல்லாம என் பையன் இப்ப பெரிய யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். அட என்னப்பா இது, வெறும் சப்பாத்தியும் காய்கறியும் வச்சிருக்கீங்க, அவ்வளவுதானா? ஏதாவது ஸ்வீட்டா பாயாசம் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல? ஜெயில்ல இவனுக்கு குடிக்க பச்சை தண்ணியாவது கொடுத்தாங்களான்னு தெரியல. கொழுந்தனாரே, அவனை முதல்ல கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுங்க. அதுக்கப்புறம் உங்க மனசு நிம்மதியா ஆகுற வரைக்கும் என்ன வேணா திட்டிக்கோங்க. அனி, இவனை வெளியாளுங்க திட்டி திட்டி அவனுக்கு பழக்கமாயிடுச்சு. நாம திட்டதுனால மட்டும் இவன் திருந்திட போறானா என்ன? நானா ஒன்னும் ஆசைப்பட்டு இந்த வேலைக்கு போகணும்னு நினைக்கல. டா, இப்பதான்ப்பா ஞாபகத்துக்கு வருது. நான் தான் வந்து கையெடுத்து கும்பிட்டு நெத்தி பொட்டு வச்சு ஆரத்தி எடுத்து போய் ரவுடி ஆகுங்க, நல்லா ரவுடித்தனம் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா? மொத்த நகரத்தையும் நாசம் பண்ணு, எல்லார் மண்டையையும் உட, குடும்பத்து பேரை உயர்த்துன்னு சொன்னேன் இல்லையா? உனக்கு வெக்கமா இல்ல? பசங்க கிண்டல் பண்ணும்போது உனக்கு மானம் போல? ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சியா? அவங்க இதான் சொல்லுவாங்க. அவங்க அப்ப நல்ல பழக்க வழக்கத்தை கத்து கொடுக்காதனாலதான் ரவுடி ஆயிட்டானுவாங்க. யாருக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதானே அவங்க பாப்பாங்க. நீ எதுவும் நடுவுல பேசாத. அமைதியாரு. சூரஜ், அட தடுங்கப்பா, இவனை யாராவது தடுங்கல. சாப்பாட சாப்பிடலன்னா 4 பேர் மண்டைய உடைக்கிறதுக்கு இவனுக்கு எங்கிருந்து விளைவு வரும்? அப்பா, சூரஜ் சாப்பிட்டு போப்பா. இதெல்லாம் நிம்ம வயிறு ரொம்பிடுச்சு பெரியமா. உன்ன மாதிரி ஒருத்தெல்லாம் வெறும் இந்த காலேஜுக்கும் உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த தேசத்துக்குமே நீ ஒரு மிகப்பெரிய களங்கம். அப்பா, என் மேல இருக்கிற கோவத்தை மாத்திரம் மேல காட்டாதீங்க. உங்க செல்ல பொண்ண நீங்க மன்னிச்சிருங்க. அரவ ஐஏஎஸ் ஆகணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. ஆனா அவனால ஐஏஎஸ் ஆக முடியல. அதனாலதான் நான் ஆரோ, நீ ஐஏஎஸ் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா அப்ப நீ மட்டும்தான் ஐஏஎஸ் ஆக முடியும். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தைரியமே இல்லாம என்ன ஏமாத்திட்ட. ஆனா இப்ப நீ என்னடான்னா உன் இடத்துல பரீட்சை எழுத சொல்லி ஐஏஎஸ் ஆக சொன்னியா? இந்த முடிவால உங்க அப்பா சந்தோஷப்படாது எப்படி நீ யோசிச்ச? இந்த வீட்டுல என் பசங்க என்ன பண்ணணும், என்ன ஆகணுங்கிற முடிவை இங்க ஒருத்தரால மட்டும்தான் எடுக்க முடியும். அது நான் தான். நான் உன் அண்ணனை கொஞ்சம் பாரு. நான் ஆசைப்பட்டதுனால தான் அவன் வக்கீல் ஆனா. எனக்காக தான் அவன் கோர்ட்ல போய் வாதாடுறான். உன்னால எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அதனால நீ அந்த பொறுப்பை அவன் தங்கச்சி கையில ஒப்படைக்க பாக்குறியா? அப்புறம் நீ என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். என்னுடைய உண்மையான சந்தோஷம் எதுல இருக்குன்னு உனக்கு தெரியாம போயிடுச்சா என்ன? பெண்களோட வேலை வந்து வீட்டை பாத்துக்கிறது மட்டும்தான், இந்த நாட்டை பாத்துக்கிறது இல்ல. பெண்கள் தான் வீட்டோட மரியாதை. நீ உன் புகுந்த வீட்டுக்கு வாழ போனீன்னா இந்த வீட்டோட மரியாதையை பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிற, அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல. இந்த வீடு குலாப் சிங்கோட வீடு. உங்க எல்லாருடைய எதிர்காலத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் தான்.
மருமகளே, இந்த வருஷத்துல இந்த வீட்ல குழந்தையோட அழுக சத்தம் கேட்டே ஆகணும். புரிஞ்சுதா?